வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நினைவெல்லாம் நீயே கதையின் 14வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ரஞ்சனை நினைத்ததும் சித்ராவின் உள்ளம் தீயாக தகித்தது. கடலுக்கடியில் நிகழும் நில அதிர்வு போன்று வெளிப்பார்வைக்கு சோர்ந்து கிடந்தவளின் உள்ளம் உள்ளே எரிமலையாக வெடித்து சிதறிக் கொண்டிருந்தது. கள்ளமில்லா மனதை பறிகொடுத்து அவன் மேலிருந்த நம்பிக்கையில் உடலையும் கொடுத்து இப்போது வயிற்று சிசுவையும் பறிகொடுத்து விட்டு கிடக்கிறாளே. அவன் மேல் கொண்ட காதலுக்கு அவளுக்கு கிடைத்த பரிசு இதுதானா? அவள் எங்கே வேதனையிலும் வலியிலும் துவண்டு கிடக்க, அவன் அங்கே புது பெண்ணுடன் உல்லாசம் கொண்டாடப் போகிறானா? சாப்பிட்ட பிறகு தூக்கி எறியும் வாழை இலையை போன்று எரிந்து விட்டானே. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? மூலையில் முடங்குவதா? எங்கிருந்தாலும் வாழ்க என்று அவனை வாழ்த்திவிட்டு ஒதுங்குவதா? அல்லது அவன் அவளை ஏமாற்றியது போன்று இன்னொரு ஆணை அவள் ஏமாற்றி திருமணம் செய்ய வேண்டுமா? அதை நினைத்ததுமே அருவருப்பில் உடல் சிலிர்த்தது. இல்லை, அப்படி விட்டுவிட முடியாது என்று அந்த வேதனையிலும் வெகுண்டெழுந்தது அவள் மனது. கண்டதையும் நினைக்காமல் தூங்கு சித்து என்றார் தந்தை. அவள் தேகத்தில் ஓடிய நடுக்கத்தை உணர்ந்து தூக்கம் வரும் என்று அவளுக்கு தோன்றாத போதும் தந்தைக்காக விழிகளை மூடிக்கொண்டாள். உள்ளமோ விழித்து கிடந்து கதறிக் கொண்டிருந்தது. சற்று நேரம் கழித்து அவள் உறங்கிவிட்டதாய் நினைத்து, நீங்கள் காலையிலே எங்கே போனீர்கள் என்று மெல்ல கேட்டார் லக்ஷ்மி. வந்ததும் வராததுமாக கணவர் திட்டியதில் அதை பற்றி பேசாதவர் இப்போது கேட்டார். மகளை ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு ரஞ்சனை சந்திக்க என்றார் அவர். என்னவாம் என்று கேட்ட லக்ஷ்மியின் முகத்தில் அப்பட்டமாக வெறுப்பு தாண்டவமாடியது. அவன் கடைக்கு போனேன், அவன் அங்கே இல்லை. கடைக்குள் இருந்து கொண்டே இல்லை என்று சொல்லியிருப்பான். அதே எண்ணம் அவருக்கும் இருந்ததில் மறுப்பாக ஏதும் சொல்லாத போதும் அதை ஏற்று எதுவும் சொல்லவில்லை சந்தானம். அமைதியாக இருந்தார். ஆனால் இவ்வளவு நேரமும் என்ன செய்தீர்கள் என்று மேலும் துருவினார் லக்ஷ்மி. கணவர் மகளின் விஷயத்தில் அதோடு நின்றிருப்பார் என்று அவருக்கு தோன்றவில்லை. நாதன் ராஜன் எல்லோருடனும் பேசிவிட்டு வந்தேன் என்றவரிடம் எதை பற்றி என்று உடனேயே கேட்டார் மனைவி. மகளை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்துவிட்டு சித்துவின் விஷயம் ஒன்றும் சொல்லவில்லை என்றவர். ரஞ்சனின் 2 கடைகளையும் நாமே வாங்கலாம் என்றிருக்கிறேன். அதோடு இனி அவன் கடைக்கு இந்த இலங்கையில் எந்த மூலையில் இருந்தும் செருப்புகள் வராது. நானாக மனம் வைத்தால்தான் உண்டு என்றார் ஆத்திரத்துடன். முடிந்தால் அவன் கடைகளை இழுத்து மூடுங்கள். இனிமேல் அவன் முன்னேறவே முடியாதபடி எதையாவது செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு எதற்கு அந்த கடைகளை வாங்குகிறீர்கள்? அதுவும் இந்த நேரத்தில். மனைவியின் விழிகளையே பார்த்தார் சந்தானம். நம் தொழிலை பெருக்கவோ அல்லது சம்பாதிக்கவோ அல்ல. அந்த ரஞ்சனை என்னிடம் வர வைக்கத்தான் இந்த ஏற்பாடு. என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் அவன்? என்னிடமே வேலை பழகி என்னிடமே பணம் வாங்கி முன்னுக்கு வந்துவிட்டு என் மகளையே ஏமாற்றுவான். அதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருப்பேன் என்றா? என் பிள்ளைக்கு ஒன்றை செய்துவிட்டு இந்த டவுனில் அவனால் வியாபாரம் செய்துவிட முடியுமா? மரியாதையாக பேசி பார்த்தேன், சம்மதிக்கவில்லை. நேராக போய் பேசலாம் என்று நினைத்தேன், அதற்கும் அவன் இடம் தரவில்லை. இனி எழ முடியாத அளவுக்கு அடித்தால் தான் அடங்குவான் என்றால் அதற்கான வழியை தான் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். அவன் திறந்திருக்கும் கடைகளை வாங்கப் போகிறேன். செருப்புகள் இனி அவனுக்கு வராது. வங்கியிலும் 2வது கடை திறக்க அவன் வாங்கிய லோனையும் ரத்து செய்ய சொல்லிவிட்டேன். இனி என் தயவில்லாமல் அவனால் ஒன்றுமே செய்ய இயலாது என்றார் கடுமையான குரலில். கண்களை மூடியிருந்த போதும் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சித்ராவின் விழி ஓரங்களில் கண்ணீர் வடிந்து காதுகளை நனைத்தது. அந்த கண்ணீர் யாருக்காக அல்லது எதற்காக? இரவு முழுவதுமே தூங்காது விழித்து கிடந்தவளின் மனம் கொதித்து கொண்டே இருந்தது. என்னை வேண்டாம் என்று சொல்ல அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும் என்று ஆத்திரம் வந்தது.
அவள் அவனை விரும்புவதாக சொன்னபோது, நானும் உன்னை விரும்புகிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? அவன் தன் அத்தை பெண்ணை மணக்கப் போகிறான் என்றால் அவளுடன் எதற்கு பழகினான்? எல்லாவற்றையும் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இன்றி செய்துவிட்டு இன்று அவளை நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்ட சொன்னால் அதன் பொருள் என்ன? அவளை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான் அவன். தனக்குள் தானே போராடி கொண்டிருந்தவள் விடிந்ததுமே எழுந்து தயாரானாள். கருவுற்று அதனால் உண்டான சோர்வில் தளர்ந்திருந்தவள் தாயிடம் வாங்கிய அடியினாலும் மனப்போராட்டத்தினாலும் மிகவும் களைத்திருந்தாள். இதில் கருக்கலைப்பினால் உண்டான வேதனை ஒரு பக்கம் என அவள் உடல் மனதின் வேகத்துக்கு ஒத்துழைக்க மறுத்தது. ஆனாலும் மனதில் இருந்த ஆவேசமும் வேகமுமே அவளை நடமாட வைத்தது. கடந்தவை 2 நாட்கள் தானா என்றிருந்தது அவளுக்கு. 2 ஜென்மங்களுக்கு போதுமான வேதனைகளையும் சோதனைகளையும் அல்லவா அனுபவித்திருக்கிறாள். முதல் நாள் தான் உறங்கிவிட்டதாக நினைத்து தாயும் தந்தையும் பேசிக்கொண்டது நினைவில் ஆடியது. சந்தானம் எந்த அளவுக்கு நல்ல மனிதரோ அந்த அளவுக்கு பொல்லாத மனிதர் என்பது அவளுக்கு மிக நன்றாகவே தெரியும். அப்படிப்பட்ட அவள் தந்தை நிச்சயம் ரஞ்சனை ஒரு வழி ஆக்காமல் ஓய மாட்டார். சமுதாயத்தில் எதை தேடி ஓடுகிறானோ அதை வாழ்நாளில் அவனை அடைய விடாமல் பண்ணும் வல்லமை உள்ளவர் அவர். அவன் இந்த நிலையை எட்ட என்னவெல்லாம் பாடுபட்டான் என்பதை அவள் அறிவாளே. அப்படியானவனுக்கு அவர் செய்ய போவது பெருத்த அடியாக இருக்கும் என்பது புரிந்தாலும் அவளின் நிலையை அது ஈடுகட்டுமா? திருப்பி கிடைக்கவே முடியாதவற்றையெல்லாம் அல்லவா இழந்து விட்டாள். அதுவும் அவள் குழந்தை. அதை அழித்தது அவள் தாயாராக இருந்தாலும் அதற்கு மூல காரணம் அவன் அல்லவா? அவனை அப்படியே விட்டு விடுவதா? என்ன நினைத்து கொண்டிருக்கிறான்? மற்ற பெண்களைப் போல வாயை மூடிக்கொண்டு மூலையில் முடங்கி விடுவாள் என்றா? பெண்கள் ஊருக்கும் உலகத்துக்கும் பயந்து நடந்த அநியாயங்களை தங்களுக்குள்ளேயே புதைப்பதால் தானே இந்த தைரியம் ஆண்களுக்கு வருகிறது. அப்படி அவளும் செய்வாள் என்று எண்ணினானா? அவள் என்ன அந்த அளவுக்கு முதுகெலும்பு அற்றவளா? குட்ட குட்ட குனியும் ரகமல்ல அவள் என்று அவனுக்கு காட்ட வேண்டாமா? ஆத்திரம் மேலோங்க தயாராகி வெளியே வந்தவளை சந்தானம் கேள்வியாக பார்த்தார். அவரும் வெளியே செல்ல தயாராக இருப்பது தெரியவும், எங்கேப்பா போகப் போகிறீர்கள் என்ற மெல்லிய குரலில் கேட்டாள் சித்ரா. வெளியே, கடைக்கு என்றார் பொதுவாக. அப்பா என்ற தயக்கத்தோடு அழைத்த மகளை கேள்வியாக பார்த்தார் சந்தானம். அவள் தலை தானாக தரையை பார்த்தது. நம் பேச்சிலோ செயலிலோ தவறு இல்லையெனில் தலை குனிய வேண்டிய அவசியம் இல்லையே. அதை கேட்டவளின் தலை தானாகவே நிமிர்ந்தது. நான் ரஞ்சனை பார்க்கப் போகிறேன் அப்பா என்றாள் அவர் விழிகளை நேராக நோக்கி. பார்வை கூர்மை பெற, ஏன் என்று கேட்டார் சந்தானம். என்னப்பா ஏன்? என்னை விரும்புவதாக சொல்லி என்னோடு பழகிவிட்டு இன்று அத்தை மகளை கட்டப் போகிறேன் என்றால் அப்படியே விட்டுவிட முடியுமா? அல்லது அவன் சொன்னது போல இன்னொருவனை நான் கட்டி ரஞ்சன் எனக்கு செய்த அதே துரோகத்தை நான் அவனுக்கு செய்ய முடியுமா? பிறகு அவனுக்கும் எனக்கும் என்னப்பா வித்தியாசம் என்று விழிகள் கலங்கிய போதும் ஆவேசத்துடன் கேட்டாள் மகள். எல்லாம் சரிதான், ஆனால் அவன்தான் உன்னை திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டானே என்றார் தந்தை. அவர் வாயால் அதை கேட்கையிலேயே வலித்தது அவளுக்கு. அவன் என்னப்பா மறுப்பது? இந்த மறுப்பை உங்களை விரும்புகிறேன் என்று நான் சொன்னபோது மறுத்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் இனி முடியாது. எனக்கு கல்யாணம் என்று ஒன்று நடந்தால் அது அவனோடுதான் என்று உறுதியான குரலில் சொன்னவள், என்னை இழந்தது மட்டுமல்லாமல் என் குழந்தையை கூட இழந்திருக்கிறேன் அப்பா. என்னால் இன்னொருவனை கட்ட முடியாது. அந்த தகுதி எனக்கில்லை என்றாள் குரல் அடைக்க. அதுவரை கணவனும் மகளும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டிருந்த லட்சுமி ஆத்திரத்தோடு இடை புகுந்தார். ஏன், உனக்கு என்ன தகுதி இல்லை? அவனுக்காகத்தான் எந்த தகுதியும் அவனுக்குத்தான் எந்த தகுதியுமே இல்லை. ஏமாற்றுக்காரன். வேண்டுமானால் கொஞ்ச நாட்கள் போகட்டும். பிறகு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கட்டி வைக்கிறோம். அந்த கேடு கெட்டவன் உனக்கு வேண்டாம். இப்போதே திருமணத்திற்கு மறுத்தவன் கட்டிய பிறகு மகளை துன்புறுத்தினால் என்ன செய்வது என்கிற பயம் அவருக்கு. ஆனால் அவர் முகம் கூட பார்க்காத மகளோ, நான் அவனைத்தான் கல்யாணம் செய்வேன் அப்பா என்றாள் தந்தையிடம் உறுதியான குரலில்.
மகள் தன்னோடு பேசாததில் கோபம் கொண்டு, ஏய் என்னடி இந்த வீட்டுக்கு அவன் என்று படபடத்தவர். லக்ஷ்மி என்ற சந்தானத்தின் அதட்டலில் பேச்சை நிறுத்திவிட்டு கணவரை பார்த்தார். கொஞ்சம் பேசாமல் இரு, நீ அவசரப்பட்டு செய்தது பேசியது எல்லாம் போதும் என்று அவர் சொன்னதும் விழிகள் கலங்க அமைதியானார் லக்ஷ்மி. மகளிடம் திரும்பி, நீ போய் பேசுவதால் கல்யாணத்துக்கு அவன் சம்மதிப்பான் என்று நினைக்கிறாயா என்று கேட்டார் அவர். அவன் சம்மதிக்கிறானோ இல்லையோ, இந்த திருமணம் கட்டாயம் நடக்கும் அப்பா. நீங்கள் என்னை நம்ப வேண்டும். உன்னை நம்பாமல் என்னம்மா என்று அவர் கேட்கவும், தான் இவ்வளவு செய்த பிறகும் தன்னை நம்பும் தந்தையின் பாசத்தில் கண்ணை கரித்தது அவளுக்கு. எப்போதும் தனக்காக தாயிடம் பரிந்து பேசும் அவருக்கு அவமானத்தை பரிசளித்து விட்டாளே. அதை எப்படியாவது நேராக்கியே தீர வேண்டும் என்கிற ஆவேசம் இன்னும் அதிகமாக எழுந்தது. சரி, நீ போய்விட்டு வா, நானும் டவுனுக்குத்தான் போகிறேன், என்னுடன் வருகிறாயா என்று கேட்டவரிடம், இல்லைப்பா, நான் ஆட்டோவில் போய்கொள்வேன். ஆனால் என்று இழுத்தாள் சித்ரா. என்ன சித்து, சொல்ல நினைப்பதை தயங்காமல் சொல்லு. அதுவரை நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்பா என்றாள் அவரை பாராது. அவளை பார்வையால் துளைத்தபடி, ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றால் என்ற புருவங்கள் சுருங்க கேட்டவர், அங்கே ஆஸ்பத்திரியில் நானும் அம்மாவும் பேசிக்கொண்டதை கேட்டாயா என்று கேட்டார். நிலம் நோக்கியிருந்த அவள் தலை ஆம் என்பதாக ஆடியது. இன்னும் அவனை காக்கத்தான் நினைக்கிறாய் இல்லையா? இல்லைப்பா, அது என்றவளின் குரலில் மறுப்புக்கான திடம் குறைவாகவே இருந்தது. ஒன்றும் சொல்லாத மகளையே பார்த்தார் சந்தானம். அவளும் அவரை பார்க்க அவர் தலை மறுப்பாக ஆடியது. இல்லை சித்து, அது சரி வராது. நீ அவனை திருமணம் செய்ய நினைப்பதில் எனக்கு சம்மதமே. நான் எப்படி என் பிள்ளைக்கு நல்லவன் ஒருவன் வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பார்கள். அதனால் தான் அவனை மடக்கி என்னிடம் வர வைத்து அவனோடு உனக்கு திருமணம் செய்ய நினைக்கிறேன். நீ பேசி அவனை சம்மதிக்க வைத்தாலும் திருமணத்திற்கு பிறகும் அவன் உன்னிடம் வாலாட்டக்கூடாது. ஒரு முறை ஏமாந்த நான் மறுமுறையும் ஏமாற தயாராக இல்லை. அதனால் அவன் கடைகளை நான் வாங்கப் போவது உறுதி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் மகளின் விழிகளில் தெரிந்த இறைஞ்சலை கண்டு பேச்சை நிறுத்தினார். பின்னர் தொடர்ந்து, வேண்டுமானால் வங்கி லோனிலும் அவன் செருப்புகளை கொள்முதல் செய்யும் இடங்களிலும் கை வைக்காமல் இருக்கிறேன். அதுவும் நீ அவனுடன் பேசிவிட்டு உன் முடிவை என்னிடம் சொல்லும் வரைதான். இந்த திருமணம் நடந்தால் அவனுக்கு நல்லது, இல்லையானால் அவன் நடுத்தெருவுக்கு வருவது உறுதி என்றார் உறுதியான குரலில். தந்தை அதுவரை இறங்கி வந்ததே போதுமானதாக இருக்க, சரிப்பா என்றவள் அவரிடம் சொல்லிக்கொண்டு ரஞ்சனின் கடைக்கு கிளம்பினாள். அங்கே கடை வாசலில் இறங்கியவளால் என்ன முயன்றும் அன்று நடந்ததை ஒதுக்கவே முடியவில்லை. அன்று அவள் இங்கு வராமல் இருந்திருக்க, அவனை காணாமல் இருந்திருக்க, அந்த அசம்பாவிதம் நடந்திராமல் இருந்திருக்க இன்று அவளுக்கு இந்த நிலைமை வந்திராதே. ஆனால் கடந்த காலத்தையும் நடந்து முடிந்தவைகளையும் திரும்ப வாங்கும் வல்லமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லையே. வேதனைப்பட்ட மனதை அடக்கி கொண்டு கடைக்குள் நுழைந்தாள் சித்ரா. அவளை கண்டதும் அவளை வாடிக்கையாளர் என்று நினைத்து, வாங்கக்கா வாங்க, என்ன மாதிரியான செருப்பு பார்க்க போறீங்க என்று வரவேற்றான் ஒரு இளைஞன். அவன் புதிதாக வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறான் என்று புரிந்தது. ரஞ்சனை தேடி விழிகளை சுழற்றியவள் அவனை காணாது, ரஞ்சன் எங்கே என்று அதட்டலாக கேட்டாள். அந்த இளைஞனின் முகத்தில் கவனம் தோன்ற, நீங்கள் யார் என்று எதிர்கேள்வி கேட்டான் அவன். நான் கேட்ட கேள்விக்கு பதிலை சொல். பார்வை வேகமாக கடையின் உட்பக்கமாக சென்று மீள, அவர் இல்லை என்றான் அவன். அவன் பார்வையிலேயே தன் கேள்விக்கான பதில் தெரிந்துவிட அவனை முறைத்துவிட்டு கடையின் உள்ளே விறு என்று நடந்தாள் சித்ரா. அவள் செய்ய போவதை நொடியில் கணித்து ஓடி வந்து கையை நீட்டி மறித்தான் அவன். முதலாளி இல்லாத நேரத்தில் அந்நியர்களை கடைக்குள் விட முடியாது என்று அவன் சொல்லி முடிக்கும் முன்பே பளார் என்று அறை விழுந்தது அவன் கன்னத்தில். ஆட்காட்டி விரலை நீட்டி பத்திரம் காட்டியவள், கையை காலை நீட்டி மறித்தாய் என்று வை, தொலைத்து கட்டிவிடுவேன் ராஸ்கல் என்றவள் கன்னத்தை பற்றியபடி அதிர்ந்து நின்றவனை கடந்து உள்ளே சென்றாள். அங்கே உள்ளறையில் அன்று வெறுமையாக இருந்த மேசையில் இன்று ஒரு மடி கணினி வீற்றிருக்க அதிலே மூழ்கியிருந்தான் ரஞ்சன்.
யாரோ வந்த அரவம் உணர்ந்து, என்ன சதீஷ் என்றபடி நிமிர்ந்தவன் அங்கே சித்ராவை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. யாழி? வியப்பும் ஆச்சரியமுமாக அவள் பெயரை அவன் உச்சரித்த போது சத்தம் வராது, வாய் மட்டுமே அசைந்தது. உடனேயே புழுதி படிந்த சித்திரமாய், பட்டுப்போன மரமாய் குளிர்மையின்றி நின்றவளை பார்த்து அதிர்ந்து போனான் ரஞ்சன். ஒவ்வொரு அங்க அசைவிலும் துள்ளும் உற்சாகமின்றி, இதழ்களில் மிளிரும் புன்னகையின்றி, எப்போதும் பளிச்சிடும் அந்த விழிகளில் வெறுமை நிறைந்து வழிய, உடல் மெலிந்து குலைந்து நின்றவளை பார்க்க முடியவில்லை அவனால். ஆனாலும் கடை திறப்பு விழா அன்று நடந்தவைகள் நினைவில் ஆட அவன் முகம் இறுகியது. இங்கே எதற்கு வந்தாய்? அந்த கேள்வி உள்ளுக்குள்ளே வலித்த போதும் அவளது தன்மானத்தை சீண்டி பார்த்தது. என்னை காதலித்து ஏமாற்றிய கயவனை பார்க்க வந்தேன் என்றாள் அவளும் மரியாதையை காற்றில் பறக்கவிட்டு. இங்கே யாரும் உன்னை ஏமாற்றவும் இல்லை, அப்படியான பழக்கமும் இல்லை என்றான் அவன் அலட்சியமாக. ஓ, நீங்கள் யாரையும் ஏமாற்றியதில்லை, அந்த பழக்கம் உங்களுக்கு இல்லை. எங்கே, இதை என் கண்களை பார்த்து சொல்லுங்கள் பார்ப்போம் என்று அவள் ஏளனமாக கேட்டபோது அந்த கேள்வியில் இருந்த உண்மையில் அவன் முகம் கன்றி கருத்தது. பதில் சொல்ல முடியாமல் நின்றவனிடம், என்னிடம் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்போது வேறொருத்தியை கட்டப் போகிறேன் என்று சொன்னவனுக்கு வேறு என்ன பெயர் என்று அவள் கேட்டபோதும் சட்டென பதில் சொல்ல முடியவில்லை அவனால். நானா உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னேன், அல்லது உன் பின்னால் சுற்றினேனா? நீ விரும்புவதாக சொன்னாய், நான் மறுத்தேன். நீ விடாமல் தொந்தரவு செய்தாய், அதனால் சம்மதித்தேன் என்றான் அவன் வெகு அலட்சியமாக. அதை கேட்டவளுக்கு ஆத்திரத்தோடு அழுகையும் சேர்ந்து வந்தது. என்னவோ அவள் அவனை கத்தி முனையில் நிற்க வைத்து காதலுக்கு சம்மதம் வாங்கியது போன்றல்லவா சொல்கிறான். இதயரஞ்சன் என்ற பெயரை வைத்து கொண்டு இதயமே இல்லாமல் பேசும் உங்கள் நாக்கு அழுகித்தான் போகும் என்றாள் ஆத்திரத்தில் உடல் நடுங்க. உன் சாபம் பலிக்கிற போது அதை பார்த்து கொள்ளலாம் என்றான் அவன் அப்போதும் அலட்சியமாக. விழிகள் அவனை வெறிக்க. அப்போ நீங்கள் என்னை காதலிக்கவே இல்லையா என்று கேட்டாள் சித்ரா. அவளை பாராமல் இல்லை என்றான் ரஞ்சன் பிசிரற்ற குரலில். இப்போது அழுகை அடங்கி ஆத்திரம் வெளியே வந்தது சித்ராவுக்கு. பிறகு எதற்கு என்னோடு பழகினீர்கள்? அன்று அன்று அப்படியெல்லாம் நடந்தீர்கள் என்று கேட்டவளுக்கு தன்னை நினைத்தே அசிங்கமாக இருந்தது. அன்று இதே அறையில் வைத்து நிறைவாக உணர்ந்த ஒன்றை, அவர்களின் காதலின் சங்கமமாக நினைத்த ஒன்றை இன்று அசிங்கமாக அருவருப்போடு உணர்ந்தாள். ஏதோ நானாக உன்னை வற்புறுத்தியது போல் சொல்கிறாயே, நீயும் விரும்பித்தானே வந்தாய், பிறகு என்ன என்று கேட்டான் அவன். அதை கேட்டவளுக்கு அவமானத்திலும் ஆத்திரத்திலும் முகம் இரத்தமென சிவந்தது. அந்த நொடியே இறந்துவிட மாட்டோமா என்றிருந்தது. அவ்வளவு கேவலமாக உணர்ந்தாள். உயிர் காதல் என்று அவள் எண்ணியது அவனுக்கு உடல் காதலாகி போனதா? உள்ளே வலித்த போதும், உங்களை நம்பித்தானே நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்றுதானே அதற்கு சம்மதித்தேன் என்று சொல்வதற்குள்ளேயே குன்றி குறுகி போனாள் சித்ரா. அவள் நிலை அறியாத அவனோ, உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றாவது உன்னிடம் சொன்னேனா என்று எள்ளல் நிறைந்த குரலில் நிதானமாக கேட்டான். அவள் முற்றிலும் அதிர்ந்து போய் பார்க்க, என்ன பார்க்கிறாய்? என்றாவது நானாக வந்து உன்னோடு பேசினேனா, அல்லது உன்னை தொட்டேனா? ஏன் ஒரு தப்பான பார்வை பார்த்திருப்பேனா? அன்று கூட நீதான் என்னை தேடி வந்தாயே தவிர நான் வரவில்லை என்றான் பழைய குரலிலேயே. அவன் எய்த அம்பு இலக்கு தவறாமல் அவள் நெஞ்சை தாக்கியதில் உயிருக்கு போராடும் மானை போல துடித்து போனாள் சித்ரா. அதோடு அவன் பேச்சில் இருந்த உண்மை வேறு அப்போதுதான் அவளுக்கு உரைத்தது. அதனால் வரை அவனாக அவளை அணைத்தது இல்லை, முத்தமிட்டது இல்லை. ஏன் தவறான ஒரு பார்வை அல்லது என் சொத்து என்கிற உரிமை பார்வை கூட பார்த்தது இல்லையே என்று நினைத்தவளுக்கு மின்னல் அடித்தது போன்று அது மண்டையில் உரைத்தது. ஆமாம், அவன் உரிமையான ஒரு பார்வையையோ என்னவள் என்கிற நெருக்கத்தையோ அவளிடம் காட்டியதே இல்லை. அவள்தான் எல்லா சந்தர்ப்பத்திலும் அவனை நெருங்கி இருக்கிறாள் என்கிற உண்மை உரைக்க நெருப்பாய் தகித்தது அவள் தேகம். ஆனால் அது நேசம் கொண்ட நெஞ்சத்தின் தேடல் அல்லவா? அவன் எதற்காகவும் அவளை நெருங்கியது இல்லை என்பது காதலியாக அவளுக்கு பெருத்த அடி என்றாலும்
அவளாக அவனை நாடி இருக்கிறாள் என்பது ஒரு பெண்ணாக பெருத்த அவமானமாக இருந்தது. மறைபொருளாக அவன் சொல்ல வருவது என்ன? ஆணுக்கும் ஆண் உடம்புக்கும் அவள் அலைந்ததாகவா? நெஞ்சமும் உள்ளமும் தகிக்க நிமிர்ந்தவளின் விழிகளில் அடிபட்ட தன்மை அப்பட்டமாக தெரிந்தது. அப்படியானால் அன்று நடந்ததுக்கு என்றவளை கை அமர்த்தினான் அவன். சும்மா அதையே சொல்லிக் கொண்டிருக்காதே, உனக்குத்தான் எதுவுமே வெகு சாதாரணமாயிற்றே, அதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா என்ன? அதனால் நீ யாரையாவது கட்டிக்கொள் என்றவனை வாயடைத்து போய் பார்த்தாள் சித்ரா. அன்று உன்னால் முடியாதது ஒன்று என்று உண்டா என்ன? நீ எதற்கும் துணிந்தவள் ஆயிற்றே என்று அவன் சொன்னதன் பொருள் இதுதானா? அன்றே அவளை கேவலமாக நினைத்து தான் தொட்டிருக்கிறான் என்று நினைத்த மாத்திரத்தில் உடல் முழுவதும் எரிந்தது. ஆனால் அவன் என்ன நினைத்து தொட்டாலும் அவள் அவனை காதலனாக நினைத்து வருங்கால கணவனாக எண்ணியல்லவா அதற்கு அனுமதித்தாள். இப்போது வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள் என்றால் அவளை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான். எவன் வேண்டுமானாலும் அவளை தொடலாம் என்றா? அது அவளுக்கு ஒன்றுமே இல்லை என்றா? கட்டிலுக்கு உங்களையும் தாலிக்கு இன்னொருவனையும் தேட என்ன உங்களை மாதிரி ஒழுக்கம் கெட்டவள் என்று நினைத்தீர்களா என்று சூடாக கேட்டாள் சித்ரா. நான் என விரைத்த தேகத்தோடு ஏய் என்று அவன் உரும பயம் என்பதை சிறிதும் இன்றி அவனை பார்த்தாள் சித்ரா. என்னை தொட்டுவிட்டு உங்கள் அத்தை மகள் ரத்தினத்தை கட்டப் போகிறேன் என்று சொன்னவருக்கு எதற்கு இந்த ரோஷமும் கோபமும்? நான் என்ன இல்லாததையா சொன்னேன்? ஒரு நொடி முகம் கன்றிய போதும் அதை சொல்ல உனக்கு தகுதி இல்லை என்றான் அவன் அவளை வார்த்தைகளால் குதறிவிடும் வேகத்தோடு. அவன் நினைத்தது நடந்த போதும் கலங்கிய விழிகள் தீப்பந்தமென தகிக்க, என்ன தகுதி இல்லை எனக்கு? உங்களை தவிர வேறு யாரோடும் நான் சுற்றியதை கண்டீர்களா? அல்லது உங்களை மாதிரி ஒருத்தியை காதலித்து விட்டு இன்னொருத்தியை கட்ட நினைத்தேனா? நீங்கள் கட்ட மாட்டேன் என்று சொல்லியும் உங்களைத்தான் கட்ட வேண்டும் என்று வந்திருக்கும் என்னிடம் என்ன தகுதி இல்லை என்று ஆக்ரோஷமாக கேட்டாள் சித்ரா. திருமணத்திற்கு முன்பே என்னோடு கட்டிலுக்கு வந்த உனக்கு அப்படி என்ன பெரிய தகுதி இருக்கிறது என்று ஏளனமாக கேட்டவனை பேசுவது அவன்தானா என்று நம்ப முடியாமல் பார்த்தாள் சித்ரா. வருங்கால கணவனாக இருந்தால் கூட கழுத்தில் தாலி ஏறும் வரை அவனை நம்மிடம் நெருங்க விடக்கூடாது என்று பெற்றோர் சொல்வதன் பொருள் மிக நன்றாகவே புரிந்தது. ஆனால் இப்போது புரிந்து என்ன பலன்? அனைத்தையும் இழந்து விட்டாளே. விழி ஓரங்களில் நீர் மல்கிய போதும் ஆமாம், நான் தகுதி இல்லாதவள்தான். ஒரு மோசக்காரனை நயவஞ்சகனை நம்பி ஏமாந்த நான் தகுதி இல்லாதவள்தான். ஆனால் அதற்காக ஓய்ந்து ஒடுங்கி விலகிப் போவேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள். என்னோடுதான் உங்களுக்கு திருமணம். உங்கள் மனைவி நான் தான் என்றாள் சித்ரா நிமிர்ந்து. அதை கேட்டவனின் கீழ் உதடு ஏளனமாக மடிந்தது. நீ சொல்லிவிட்டால் அது நடந்து விடுமா? என் அத்தை மகள் ரத்தினத்தோடுதான் எனக்கு திருமணம். அழைப்பிதழ் அனுப்புகிறேன், ஆனால் வராதே என்றான் இகழ்ச்சியாக. அதை கேட்டவளின் அடி வயிற்றிலிருந்து நெஞ்சு வரை சுரீர் என்ற கோபாக்கினி எழுந்தது. தலையை நிமிர்த்தி அவனை நேராக நோக்கி, கட்டாயம் வருவே. மணமகள் நான் இல்லாமல் உங்கள் திருமணம் எப்படி நடக்கும்? நன்றாக உங்கள் நெஞ்சில் பச்சை குத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு நீங்கள்தான் புருஷன், உங்களுக்கு நான் தான் பெண்டாட்டி. இதை யாராலும் மாற்ற முடியாது, உங்களாலும் கூட. உங்கள் கையால் என் கழுத்தில் தாலி ஏறும், வாங்கி காட்டுகிறேன் என்று சூள் உரைத்தாள் சித்ரா. அவளின் பேச்சை ஒரு பொருட்டாகவே மதியாமல், நீ வாங்குவதற்கு என் கை தாலி என்ன கடையில் வாங்கும் பொருள் என்று நினைத்தாயா என்று ஏளனம் குறையாது அவன் கேட்க, மிக நன்றாகவே நிமிர்ந்து, அது கடை பொருள் இல்லைதான், எனக்கு மட்டுமே சொந்தமான பொருள் என்று சொன்னவள், என்னுடனான திருமணத்திற்கு தயாராக இருங்கள் ரஞ்சன். விரைவில் நாம் திருக்கோணேஸ்வரர் கோயிலில் சந்திக்கலாம், மணமக்கள் கோலத்தில் என்றவள் நிமிர்ந்த நடையோடு அந்த கடையை விட்டு வெளியேறினாள். சித்ரா சென்ற திசையையே பார்த்தபடி நின்றான் ரஞ்சன். அவள் சொன்னவற்றை அவன் பெரிதாக எடுக்கவில்லை. கோபத்தில் அவள் கேட்ட கேள்விகளில் நியாயம் இருப்பது புரிந்தாலும் எடுத்துவிட்ட முடிவை அவனால் மாற்றவே முடியாது. அவனுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, சாதனாதான் அவனது வருங்கால துணைவி.
இது அவனே எடுத்துக்கொண்ட முடிவு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று எண்ணுகையிலேயே உள்ளே எங்கேயோ முணுக்கென்று வலித்தது. ஆனாலும் எதை பற்றியும் சிந்திக்கவோ எடுத்த முடிவை பரிசீலனை செய்யவோ அவன் தயாராக இல்லை. அந்த சின்ன வயதில் அவனுக்கு விழுந்த முதல் அடி சாதனாவிடமிருந்தே. அவனது தன்மானத்திற்கு விழுந்த அந்த அடியை அவனால் மறக்க இயலவில்லை. அது அவனுடைய கௌரவ பிரச்சனை. போன கௌரவத்தை, விழுந்த அடியை அவளை கட்டியே நேராக்க நினைத்தான். அவளிடமிருந்து கிடைத்த மறுப்பும் புறக்கணிப்பும் அவன் மனதில் மாறா வடுவை உண்டாக்கியதில் அவளுடனான திருமணமே அந்த வடுவுக்கான மருந்து என்பது அவன் கண்டறிந்த பதில். அப்படி இருக்க சித்ராவை எப்படி ஏற்றுக்கொள்வது? அடுத்ததாக அவனது உயிர் தந்தையின் ஆசையும் அதுவல்லவா? அவர் உயிராய் மதித்த எந்த சொந்தங்கள் அவனையும் அவன் குடும்பத்தையும் தூக்கி எறிந்ததோ அந்த சொந்தங்களை மீண்டும் தன்னிடம் வர வைப்பதற்கான வழியாகவும் அவனதும் அவன் தங்கையினதும் திருமணத்தை நினைத்தவனுக்கு அதில் எந்த மாற்றம் வருவதிலும் உடன்பாடு இல்லை. ஆனால் சித்ரா, அவனுக்கு அவளை பிடிக்காமல் இல்லை. ஆனால் துடுக்குத்தனத்துடனும் துருதுருப்புடனும் சிட்டுக்குருவியை போன்ற அழகான இளம்பெண்ணொருத்தி அவனையே சுற்றி சுற்றி வந்தால் சலனம் உண்டாவது சகஜம்தானே. இதில் அவள் வேறு உருகி உருகி அவனை காதலிக்கையில் ஓரளவுக்கு மேல் அவளை அவனால் விலக்க முடியவில்லை என்பது நிஜம். ஆனால் அன்று அவர்கள் இருவருக்கும் இடையில் நடந்தது. அதை நினைக்கையில் அவன் முகம் கஞ்சி கருத்தது. அதற்கான முழு காரணமும் அவனே என்பதை மிக நன்றாகவே அறிவான். ஆனால் எதையும் அவன் திட்டமிட்டு செய்யவில்லையே. அவள் வாழ்க்கையை நாசமாக்கவும் நினைத்ததில்லையே. முடிந்தவரை அவளை தவிர்க்கத்தானே எண்ணினான். அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு இருந்ததில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு அவளிடமிருந்து அவன் விலக நினைத்ததும் உண்மையே. அவர்களுக்குள் காதல் என்பது அவனே எதிர்பாராமல் உண்டான ஒன்று. அப்போதும் இந்த காலத்தில் ஒரு பெண், அதுவும் சித்ராவை போன்ற தெளிவான பெண், காதலையோ காதல் தோல்வியையோ பெரிதாக நினைக்க மாட்டாள். அதனால் அவளை இலகுவாக விலக்கி விடலாம் என்றுதானே நினைத்தான். ஆனால் அவன் நினைத்ததற்கு மாறாக அவள் அவனிடம் நியாயம் கேட்டு வந்து நின்றது பெரும் அதிர்ச்சி என்றால் அவளின் சவாலை நினைக்கையில் ஆத்திரமும் வந்தது. அவர்களுக்குள் தவறு நடந்து விட்டதுதான். ஆனால் கணவன் இறந்தால் மனைவி இன்னொரு திருமணம் செய்வதில்லையா? அவனுடன் வாழ்வதில்லையா? அப்படி அவனையும் அவனுடன் பழகியதையும் இறந்த காலமாக ஒதுக்கிவிட்டு அடுத்தது என்ன என்பதை பார்க்காமல் எதற்கு அவனை தொந்தரவு செய்கிறாள்? அப்படி அவளால் என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணியவனுக்கு அதற்கு மேல் கடையில் வேலை ஓடும் போல தோன்றவில்லை. அந்த கடை முழுவதும் அவளின் நினைவுகளே அவனை சுற்றி சுழன்று வந்து தாக்கியது. வீட்டுக்கு போய் அப்படியே மதிய உணவை முடித்துவிட்டு வரலாம் என்று எண்ணியவன் கடையில் வேலைக்கு நின்றவர்களிடம் சொல்லிக்கொண்டு தன் வண்டியில் புறப்பட்டான். சித்ராவை பற்றிய சிந்தனைகளோடு சென்று கொண்டிருந்தவனின் முகம் அங்கே வீதியில் வந்து கொண்டிருந்த கண்ணனை கண்டதும் மலர்ந்தது. அதிகமான வேலை பளுவால் கண்ணனோடு பேசும் சந்தர்ப்பம் அவனுக்கு நிறைய நாட்களாக அமையவே இல்லை. என்று அவரை கண்டதும் அவனின் இன்றைய முன்னேற்றத்துக்கு காரணமானவர் அவர் என்கிற நினைவும் தோன்ற மகிழ்ச்சியோடு வண்டியை நிறுத்தி கண்ணண்ணா என்று சத்தமாக அழைத்தான். யார் என்பதாக திரும்பி பார்த்தவரின் முகம் ரஞ்சனை கண்டதும் மலர்வதற்கு பதிலாக இறுகியது. அது புத்தியில் பட்டாலும் பெரிதாக எடுக்காமல் நில்லுங்கள் கண்ணன் அண்ணா என்றவன் தன் வண்டியை வீதியின் ஓரமாக நிறுத்திவிட்டு அவரிடம் சென்றான். எப்படி இருக்கிறீர்கள் அண்ணா? மகிழ்ச்சியோடு கேட்டவனிடம் இருக்கிறேன் என்றார் அவர் சுருக்கமாக. வேலையெல்லாம் எப்படி போகிறது? எனக்கு நேரமே இல்லை அண்ணா. அதுதான் அங்கே கடைக்கு வர முடியவில்லை. கோபிக்காதீர்கள். வேலைக்கு என்ன குறை? நேர்மையான முதலாளி, நல்ல வேலை, பிறகு என்ன என்றார் அவர் பட்டும் படாமல். அப்போதுதான் அவர் தன்னை பற்றி ஒன்றும் விசாரிக்கவில்லை என்பதும் தான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டுமே பட்டும் படாமலும் பதில் சொல்கிறார் என்பதும் புரிய முகம் சுருங்கியது அவனுக்கு. என்ன கண்ணன் அண்ணா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீர்கள்? ஏதாவது பிரச்சனையா என்று விசாரித்தான். அவனை நிமிர்ந்து பார்த்த கண்ணன், நான் எப்போதும் போலத்தான் இருக்கிறேன் ரஞ்சன். ஆனால் நீதான் மாறிவிட்டாய். அதுதான் உனக்கு அப்படி தெரிகிறது.
என்றார் ஒரு மாதிரி குரலில். புருவங்கள் நெறிய, நான் மாறிவிட்டேனா? இல்லையே, அதே ரஞ்சன்தான் என்றான் அவன். தலை மறுப்பாக அசைய, நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரிந்த என்னுடன் வேலை பார்த்த ரஞ்சன் கோபக்காரனாக இருந்தாலும் நல்லவன், நேர்மை உள்ளவன், உழைப்பாளி என்றார் அவர். மனம் துணுக்குற, அண்ணா என்று இழுத்தவன், இப்போதும் நான் உழைப்பாளிதான் என்றான் தன் மனதை அவருக்கு காட்டாதிருக்க முயன்றபடி. உழைப்பாளிதான், ஆனால் நேர்மையற்ற உழைப்பாளி. உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்து உழைப்பாளி நீ என்றார் கடுமையான குரலில். அதை கேட்ட ரஞ்சனால் சற்று நேரம் எதுவுமே சொல்ல முடியவில்லை. முகம் இறுகி போனது. நன்றி கெட்டவன் என்று அவர் மறைமுகமாக சொன்னது வலித்தது. அவன் பெரிதாக மதிக்கும் ஒருவரின் மதிப்பில் தான் தாழ்ந்து போனோம் என்பது மிகுந்த வேதனையை கொடுத்தது. அதோடு அவனுக்கு அவனே எத்தனையோ நியாயங்களை கற்பித்து செய்த ஒரு செயலை இன்னொருவரின் வாயால் கேட்கையில் அவமானமாக உணர்ந்தான். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்று கேட்டான் உணர்ச்சிகளை தொலைத்த குரலில். வேறு எப்படி சொல்கிறாய் ரஞ்சன் என்று ஆத்திரப்பட்டார் அவர். அதே குரலில், சித்ரா பாவமடா, நான் பார்க்க வளர்ந்த பெண், வாய் துடுக்கு இருந்தாலும் எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா அவள்? அவளை போய் ஏமாற்றி இருக்கிறாயே, எப்படி மனம் வந்தது உனக்கு? அவளை காதலித்து விட்டு கட்டமாட்டேன் என்று சொன்னாயாமே. உனக்கும் ஒரு தங்கை இருக்கிறாள் தானே, அவளுக்கு யாராவது இப்படி செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார் அவர். பணப்பிரச்சனை அவருக்கு தெரியாது என்பதில் ஆஸ்வாசமாக உணர்ந்த போதும் அவரின் எந்த குற்றச்சாட்டுக்குமே பதில் சொல்லாது விழிகள் இடுங்க. இதை உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டான் ரஞ்சன். யார் சொன்னால்தான் என்ன? நான் சொன்னதில் பொய் இல்லையே, பிறகு என்ன என்று சூடாக கேட்டவர். சந்தானம் அண்ணாவின் கடையில் வேலை செய்தாலும் அவரின் சகோதரன் போலத்தான் நான் மட்டுமல்ல, அந்த கடையில் வேலை செய்யும் எல்லோரையும் அவர் அப்படித்தான் பார்க்கிறார் என்றவரின் பேச்சில் அப்படியான மனிதருக்கு நீ கேடு செய்து விட்டாய் என்கிற மறைமுக குத்தல் இருந்தது. ரஞ்சன் முகம் கன்றி போக, தனியாக ஒரு கடையை ஆரம்பித்து நீ முன்னுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் நான். ஆனால் சித்ராவின் வாழ்க்கையே நீ அழிப்பாய் என்று தெரிந்திருந்தால் அதை சொல்லியே இருக்க மாட்டேன் என்றவரின் பேச்சில் அவன் மனம் இன்னுமே காயப்பட்டது. அவனுக்கு எப்போதும் நல்லதையே செய்யும் கண்ணன் அண்ணாவா இப்படியெல்லாம் பேசுகிறார் என்று அதிர்ந்து போய் அவரை பார்த்தான் ரஞ்சன். அவரோ, உன்னை சந்தானம் அண்ணா இப்படியே விட்டுவிட்டார் என்று மட்டும் நீ கனவிலும் நினையாதே என்று கோபத்தோடு சொல்லிவிட்டு, நீ நடத்தும் கடைகளுக்கு யார் முதலாளி என்று கேட்டார். இதென்ன கேள்வி என்பதாக அவரை பார்த்தவன், நாதன் அண்ணாவும் என்ற சொல்கையிலேயே கண்ணனின் தலை மறுப்பாக ஆடியது. இல்லை, உன் கடைகளின் முதலாளி இப்போது சந்தானம் அண்ணா. அதை கேட்டதும் மீண்டும் அதிர்ந்து போனான் ரஞ்சன். என்ன அதிர்ச்சியாக இருக்கிறதா என்று ஏளனமாக கேட்டவர் தொடர்ந்தார். நீ இந்த டவுனுக்கு வேலைக்கு வந்து எவ்வளவு காலம் இருக்கும்? ஒரு 4 அல்லது 5 வருடங்கள். ஆனால் அவர் எனக்கு தெரிந்த 25 வருடங்களாக கடை நடத்துகிறார். அவர் ஆலமரம்டா, சிறு செடி. நீ அவரை ஆட்டி வைக்க பார்க்கிறாயா? மரியாதையாக சித்ராவையே கட்டிக்கொள், இல்லையானால் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து போவாய் என்று கோபமாக சொன்னவர் அதற்கு மேலும் அவனோடு நின்று பேசாது சென்று விட்டார். அதை கேட்டவனுக்கு இப்போது அதிர்ச்சியை விட ஆத்திரமே மேலோங்கி நின்றது. இதுதான் அவளது மிரட்டலா? கடையை அவள் அப்பா வாங்கினால் நான் பயந்து விடுவேனா? பார்க்கலாம் அவளா நானா என்று மனம் ஆவேசம் கொள்ள வீட்டுக்கு சென்றவனை கண்டதும் நித்யா வெறுப்போடு பார்த்தாள். மனதில் சித்ராவின் மேல் இருந்த கோபத்தில் அதை கவனியாது தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். கூண்டு புலியாக அறைக்குள் நடை பழகியவனுக்கு ஏன் என்று இல்லாமலேயே கோபமாக வந்தது. தன்னை உடன் பிறவாத தம்பியாக மதிக்கும் கண்ணனின் பேச்சு அவனை பெரிதாக காயப்படுத்தியது. அதோடு அவளா நானா என்று பார்க்கலாம் என்று மனம் சவால் விட்ட போதும் தன்னுடைய முன்னேற்றத்துக்கு மீண்டும் ஏதாவது தடைக்கல் வந்து விடுமோ என்று ஆழ் மனது தடுமாறியது. சந்தானத்தால் அப்படி என்ன செய்துவிட முடியும் என்று கோபம் எழுந்த அதே வேளை ஏதும் செய்து விடுவாரோ என்கிற அச்சமும் சேர்ந்தே வந்தது. ஒரு நிலையில் நிற்க முடியாமல் தடுமாறி தடதடத்த மனதோடு தனிமையில் இருக்க முடியாது அறையை விட்டு வெளியே வந்தவன், மா சாப்பாட்டை போடுங்கள்
என்றபடி மேசையில் சென்று அமர்ந்தான். எப்போதும் அவன் அழைத்ததும் ஓடி வந்து பரிமாறும் தாய் உடனேயே வராதது கூட இன்னும் எரிச்சலை கிளப்ப, அம்மா என்றான் சத்தமாக. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.